Hi carrots, I'm your Milky Ben. Today நம்ம டேக்க கூட குப்பில்லா செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரிடா, எக்ஸாம் வந்து எழுதி வச்சுல நடுவில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் லேட் ஆகுது. எனக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஒன் ஷாட் தரேன், சரியா? ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இஃப் யூ லைக் த வீடியோ see it or skip it. போன பாட்டில் யோங்கி 3 பவரையும் சேர்த்து வச்சு அந்த ஹேரை விட்டுருப்பாரு. அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டீகுக் ஹார்ட்லேயே குத்தி இருக்கும். அவ்வளோதான் நான் போன பாட் முடித்தேன். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த ஹேரோ அவங்க ஹார்ட்டில் குத்துனதும் ஜாக் கையில் மேஜிக் புக் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தான் வந்து அவங்க என்னென்ன டாஸ்க் பண்ணணும், அவங்க என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இருக்கும். அதில் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்குது. அதை பார்த்தோன்னே ஜாக்குக்கு செம்ம ஹாப்பி தான். அவன் அதனே ஓயே கிட்ட போயிட்டு, டே யோங்கி, மிஷன் சக்சஸ் தான், இங்க பாரு அப்படின்னு புக்க காமிக்கிறான். அதை பார்த்துடும் யோங்கிக்கு அதை விட சந்தோஷம். அப்பா, ஒரு வழியா எப்படியோ மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்படியே எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜங்குக்கு வந்து லவ் ஏஞ்சல் ஆயிடுவான். இப்ப ஜங்குக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. ஆமாண்டா, அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். எனக்கு சந்தோஷம்தான், அவன் லவ் கார்ட் ஆயிட்டா நம்மளும் லவ் ஏஞ்சல் ஆயிடலாம்ல. இப்படி சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ கீழே இருந்து ஏதோ வித்தியாசமா உங்களுக்கு மேல வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ ஜாக் தான், டேய் லவ் ஸ்ப்ரெட் ஆகுதா என்ன அப்படின்னு யோங்கிய பார்த்து கேட்கிறாரு. யோங்கிய ஒரு நிமிஷம் கண்ணு மூடி ஃபீல் பண்ணி பாக்குறாரு. ஆமா ஜாக், லவ் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா இது ஏதோ வித்தியாசமா இருக்கேடா. வித்தியாசமா இருக்கா? என்ன வித்தியாசமா தெரியுது? எனக்கு நார்மலா தானே தெரியுது. இல்ல, இந்த லவ் ஸ்ப்ரெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதே. எப்பயும் விட இப்போ ரொம்பவே ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அப்போ ஜாக், யோங்கி சும்மா எல்லாத்துலயும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காதடா. நீ தானே 3 பவரையும் சேர்த்து விட்ட. ஒருவேளை நம்ம 3 பேர் பவரோட சேர்ந்ததுனால கூட இப்படி இருக்கலாம்ல அப்படின்னு ஜாக் சொல்றாரு. ஆனாலும் யோங்கிக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கு. ஏதோ தப்பா ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கு. சரி, ஜாக் சொல்லிட்டாலும் அவர் அமைதியா இருக்காரு. இவங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த லவ்ன்றத ஸ்ப்ரெட் பண்ணும்போது, அதாவது அடுத்தவங்கள ஒன்று சேர்க்கும் போது, அந்த லவ்வை கனெக்ட் பண்ணும்போது, லவ்ன்றது உலகம் ஃபுல்லாவே யூனிவர்ஸ் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப அப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா இந்த வாட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. பிகாஸ் ஹூ ஹேட்ஸ் த லவ், ஹூ ஏஞ்சல் ஆஃப் லவ், 2 பேருமே ஒன்னா சேர்ந்துருக்காங்க. அப்போ லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். இப்ப லவ் ஸ்ப்ரெட் ஆகனால யூனிவர்ஸ்ல இருக்க செடி, பறவை, மிருகம், மனுஷன், ஏஞ்சல், காட்னு எல்லாருக்குள்ளுமே அந்த லவ் உண்டாகுது. அவங்க எல்லாருமே அவங்க பேரோட ஒன்னாகுறாங்க. பார்க்கவே இடமே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ கீழே வேர்ல்ட்ல பார்த்தா டேகுக் இன்னும் அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஜங்குக் ஃப்ரீஸ் ஆனது தான், அப்படிதான் இருக்கான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்றத ரிமைண்ட் பண்ணவே முடியல. அவன் அப்படியே டயாங்கோட கண்ணில் பையன் லாக்கே ஆயிட்டாரு. டயாங்கும் தான் என்ன நடக்குது எதுவுமே தெரியல. அவரும் ஜங்குக்கோட கண்ணை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த லவ் ஸ்ப்ரெட்னால வானெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ மூனோட லைட் அப்படியே வேர்ல்ட்ல கிளியரா விழுது. நல்லா ஜில்லுன்னு காத்து வேற. இல்ல, டயாங்கோட ஃபேஸ் அந்த மூன் லைட்ல பிரைட்டா அந்த சில்லுன்னு காத்துல அப்படியே மெசியா இருப்பாக்க அவ்வளோ அழகா இருக்காரு. ஜங்குக் இன்னும் ஃப்ரீஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஜங்குக்கோட கண்ணும் மூன் லைட்ல பார்க்க அவ்வளோ ஷைனிங்கா தெரியுது. அவங்க 2 பேரோட ஹார்ட்டும் அவ்வளோ ஃபாஸ்டா துடிக்குது. 2 பேரால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஒருத்தர் கண்ணிமிக்காம பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ மேல ஜாக்கோ யோங்கிய பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு அது யாரு தெரியல. நாங்க இருட்டாதான் இருக்கு. அப்ப ஜாக், என்னடா இவனுங்க இன்னும் அதே பொசிஷன்லயே இருக்கானுங்க, விட்டா அம்பு ரொம்ப இதுவாயிடுச்சோ. எப்படியோடா ஜங்குக் சொன்னது செஞ்சிட்டான். ஜங்குக் சொன்னதுக்குத்தான் யோங்கிக்கு ஞாபகம் வருது. ஆமாடா, இவனுங்க 2 பேரும் சேர்த்து வச்சிட்டான்ல, அவன் எங்க போனா, இன்னும் காணும். இரு, நான் அவனை கனெக்ட் பண்ணி பேச பாக்குறேன் அப்படின்ட்டு யோங்கி வந்து மைண்டால பேச ட்ரை பண்றாரு. ஜங்குவை கூப்பிடுறாரு. ஆனா ஜங்கு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. டே, நான் அவனை ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன், அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான்டா அப்படின்ட்டு யோங்கி வந்து சொல்றாரு. அப்ப ஜாக்கும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா ஜாக்குக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. டேய், நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன்டா, அவன் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். சரி இரு, நான் திருப்பி கூப்பிட்டு பார்க்குறேன்ட்டு திருப்பி ஓங்கி கூப்பிட்டுட்டு இருக்காரு.
இப்ப கேள வேலை பார்த்தா இப்பதான் ஜங்குக்கு இவங்க கூப்பிடுற சவுண்ட் கேட்ட ஒரு சென்ஸ்க்கே வராரு. பார்த்தா டயாங் அவர் ஏதாவது பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே கீழே குனிஞ்சு பாக்குறாரு. அந்த அம்பு 2 பேரும் ஹார்ட்லயே குத்திட்டு பார்த்தோன்னே ஜங்குக்கு இன்னும் ஐஸ்லாம் வேட் ஆகுது. அவருக்கு என்ன நடந்து எதுவுமே புரியல. அப்ப யோங்கி, டே ஜங்குக், அதான் வேலைதான் முடிஞ்சிடுச்சுல, இன்னும் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் மேல வா அப்படின்னு கூப்பிடுறது ஜங்குக்கு கேக்குது மைண்ட்ல. உடனே ஜங்குக் என்ன பண்றாருன்னா டயாங்க பிடிச்ச ஒரே தள்ளிட்டு அப்படியே ஓடிடுறாரு. டயாங் அப்படியே கீழே விழுந்திருப்பாரு. ஏன்னா அவரும் அவரோட சென்ஸ்ல இருந்திருக்க மாட்டாரு. அவருக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் தெரியாம ஜங்குக்கோட கண்ணதான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. சோ அவருக்கு எதுவும் தெரியாம அப்படியே விழுந்துட்டாரு. இப்ப ஜங்குக் அங்க இருந்து மறைஞ்சிடுறான். இப்ப டயாங்க்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல. அவரு விழுந்த ஃபோர்ஸ்ல அப்படியே தலைய புடிச்சுக்கிட்டே மேல ஏஞ்சுக்கிறாரு. ஏஞ்சி பார்த்தாங்க யாருமே இல்ல. அவரும் இந்த ஸ்ட்ரீட் கார்னருக்கு ஓடி போய் பாக்குறாரு. ஆனா சுத்தி முட்டி யாருமே இல்ல. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே தலைய புடிச்சுக்கிட்டு இப்ப என்ன நடந்துச்சு, இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா நினைவா, கீழே இருந்து ஏஞ்சேன், ஒருவேளை இதெல்லாம் இடிச்சு கீழே விழுந்து மயக்கம் போட்டிருப்போனும், அதெல்லாம் கனவு தானா? ஆனா கனவு மாதிரி இல்லையே. சேச்சே டேங்கு, நீயாச்சு ஒருத்தவங்க மேல விழுந்து அவங்கள பாக்குறதாச்சு. இருக்காது இருக்காது, கனவாதான் இருக்கும். ஏன்னா இங்க இருந்திருக்கணுமே, யாருமே இல்ல, அப்போது கனவாதான் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் ஒண்ணுமே புரியாம தலைய தேய்ச்சிக்கிட்டே போறாரு. ஆக்சுவலா டயாங் இப்ப அத கனவனே முடிவே பண்ணிட்டாரு. ஏன்னா டயாங் அப்படிலாம் யாரையும் பாக்குற ஆளும் கிடையாது. அப்படி இருந்திருந்தாலும் அந்த பர்சன் இப்ப இருந்திருக்கணும், ஓடிந்தா கூட பாத்திருக்க முடியும்ல. சோ யாருமே இல்ல, அதனால டயாங் அதை கனவு நினைச்சு விட்டுட்டாரு. அவரும் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப மேல யோங்கியும் ஜாக்கும் நின்றுட்டு இருக்காங்க. யோங்கி தான் ரொம்பவே பதட்டமா இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அதனால யோங்கி ரொம்ப பதட்டமா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. டேய், இப்ப நீ ஏன்டா இப்படி சுத்திட்டு இருக்க, பின்ன பாரா அவங்க 2 பேரை கூட காணும், அவங்களே போயிட்டாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிற போன இவன் இன்னும் காணுமே, அவன் என்ன சின்ன குழந்தையாடா, வந்துட போறான், எனக்கு இன்னமும் ஜங்கோ அங்க ஏதோ பொண்ணை பார்த்து பின்னாடியே போயிட்டான்னு நினைக்கிறேன். அடங்குன, அப்பெல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டான், அப்ப எங்க போனாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஜங்குக் வரான். அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி பையன் எங்க போறேன்னே தெரியாம அப்படியே கண்ணை திருன்னு வச்சுட்டு வராரு. ஜங்குக்க பார்த்தோன்னே 2 பேரும் கிட்ட போறாங்க. யோங்கிதான் ஜங்குக்க பார்த்துட்டு, ஜங்குக் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, என்னடா, நானும் ரொம்ப நேரமா உனக்கு கூப்பிட்டு பார்த்தேன், ரெஸ்பான்ஸே பண்ணல. யோங்கி இப்படி கேட்டுட்டே இருக்காரு. ஆனா ஜங்குக் அப்ப கூட வாயே திறக்கல. அப்படியே ஏதோ ஒரு மாதிரி தான் நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஜாக் தான், டே ஜங்குக், உனக்கு ஒண்ணு தெரியுமா, மேஜிக் புக்ல மிஷன் சக்சஸ்ஃபுல் காமிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் ஜங்குக் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்ப யோங்கி தான் போயிட்டு ஜங்குக்கா லைட்டா தட்டுறாரு. அப்பதான் ஜங்குக் என்ன சொன்ன, மிஷன் சக்சஸ்ஃபுல் சொன்ன அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப யோங்கி, என்ன ஜங்குக் ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்க, என்னடா நாங்களாம் மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஆனா நீயும் ஒரு மாதிரியே இருக்க ஜங்குக். இல்லடா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, சந்தோஷத்துலதான் ஒரு மாதிரி வாய் அடைச்சிருக்கேன். அப்ப ஜாக், உன்னை பார்த்தா சந்தோஷத்துல வாயடிச்சிருக்க மாதிரி தெரியலையே, எதையோ பறி கொடுத்துட்டு வந்த மாதிரி மூஞ்ச வச்சு நிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இது கேட்டடோ ஜங்குக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப யோங்கியும் ஜங்குக்க பாக்குறான். ஜங்குக்கு ஒரு மாதிரிதான் நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு யோங்கி, டே மொத்த பவரையும் யூஸ் பண்ணால, அதனால அவன் ரொம்ப டயர்டா இருக்கான் போல, நீ சும்மா இரு ஜாக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ அவங்க 3 பேரும் அவங்களோட வேர்ல்ட், ஐ மீன் ஏஞ்சல் வேர்ல்டுக்கு தான் போறாங்க.
ஜங்குக் வந்து இவங்க 2 பேர்கிட்ட பேசவே இல்ல. ஜாக்கும் இவங்க எவ்வளோ பேசிட்டு வராங்க. அவங்க 2 பேருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 1 வீக்கா முடிக்க முடியாத இப்போ முடிச்சிட்டோன்ட்டு. ஆனா ஜங்குக் எதுவுமே பேசல. சொல்றதுக்கெல்லாம் வெறும் அவ்வளோதான். வேற எதுவுமே வர மாட்டுது. அவங்களும் வந்து டயர்டா இருக்கான் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஜங்குக் போனதும் ஸ்ட்ரைட்டா ஒரு ரூமுக்கு தான் போறான். எந்த ஒரு பொண்ணையும் யாரையும் கண்டுக்கல. அவன் பாட்டு ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டான். அதை பார்த்துட்டு ஜாக், என்னடா அவனா பொண்ணுங்க பின்னாடி போவாங்க, இப்ப பொண்ணுங்க வராங்க, எதையும் கண்டுக்காம அவன் பாட்டுன்னு போறான். டேய், நான் தான் சொன்னேன்ல அவன் டயர்டா இருப்பான் அப்படின்ட்டு, விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்க கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப ஜங்குக் போயிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி தான் பாக்குறான். அவன் லிப்ஸ்லாம் ரொம்ப செவன்னு இருக்கு. ஏன்னா டேக்குக் வந்து கீழே விழும்போது அவங்க லிப்ஸ் ரெண்டும் அட்டாச் ஆயிருக்கும். அது ரொம்ப ஃபோர்ஸாக தான் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதனால லிப்ஸ் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கு. அதை பார்த்தோன்னே ஜங்குக் மூஞ்சல அப்படியே செவன்னு ஆயிடுது. அப்ப ஜங்குக் அப்படியே கண்ணை மூடி அங்க நடந்தெல்லாம் நினைச்சு பார்க்கறான். அப்போ டயங் அவன் மேல விழுந்தது. அந்த ஏரோ வந்து அவங்க 2 பேரும் ஹார்ட்ல குட்டினது. அவங்க லிப்ஸ் அட்டாச் ஆனது. அந்த மூன் லைட்ல டயாங்கோட ஃபேஸ் பிரைட்டா தெரிஞ்சது. அந்த சில்லுன்னு காத்துல டயாங்கோட ஹேர்ஸ்லாம் அப்படியே பறந்தது. அதெல்லாம் அப்படியே அவன் யோசிச்சு பார்க்கறான். அவன் மூஞ்சில அவனுக்கே தெரியாம ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஜங்கு டக்குன்னு கண்ணை தோண்டிட்டு, நான் ஏன் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறேன், நான் லவ் கார்டாக போறேன். இந்த சின்ன ஆரோலாம் என்ன எதுவும் பண்ணிடாது, அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு திருப்பி கண்ணாடி பார்க்கறான். பார்க்கும்போது இந்த செவன் இருக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து யாரையும் முத்தம் கொடுத்ததில்ல. அப்போ இதுதான் என் ஃபர்ஸ்ட் முத்தமா அப்படின்ட்டு நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலா இதுதான் ஜங்குக்கோட ஃபர்ஸ்ட் முத்தம். இது வரைக்கும் ஜங்குக் ஃப்ளர்ட்லாம் பண்ணியிருக்காண்டா, ஆனால் யாருக்கும் முத்தம்லாம் கொடுத்ததில்ல. அதனால ஜங்குக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கே இதை பத்திலாம் யோசிக்காத, போய் தூங்கு அப்படின்னு அவனை போய் படுக்கிறான். ஸோ ஜங்குக்கு போய் படுக்கிறான். ஆனா அவனுக்கு தூக்கமே இல்லை. அவனும் புரண்டு படுக்கிறான். ஆனா கண்ணு மூடினாலே அந்த மூன் லைட்ல பார்த்த அந்த பிரைட்டான டயம் ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. அவன் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு ஐயோ படுத்துறானே, வேர்ல்டுக்கே லவ் கொடுத்து டார்ச்சர் பண்றவன் நானு, இவன் என்ன டார்ச்சர் பண்றவங்க. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திருப்பி கண்ணை மூடி, என் மா அழகா இருந்தால, அச்சோ அந்த கண்ணு, அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி அந்த கண்ணத்துல இருந்த அந்த மச்சம். ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் என்ன வர்ணிச்சிட்டு இருக்க, பைத்தியமானா நீ, இப்படிலாம் பண்ணக்கூடாது ஜங்குக், அதெல்லாம் தப்பு 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 அப்படின்ட்டு அவன் கண்ணத்துல அவனே அடிச்சுக்கிறான். இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ லவ் ஏஞ்சல்டா, லவ் கார்டு ஆக போறவன், இப்பெல்லாம் நீயே புலம்பலாமா, தப்பு, 4 பேர் பார்த்து உன்னை இன்னும் நினைப்பாங்க. ஐயோ இந்த ஜாக்கு மாதிரி எனக்கு காமெடி பண்ணி விட்டாங்களே. இங்க பாரு ஜங்குக், எதை பத்தியும் யோசிக்காம தூங்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே போர்வைய போத்திக்கிட்டு படுத்துடுறான். எப்படியோ புரண்டு படுத்து எப்படியோ பையன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தூங்கிடுறான். ஹெட்டே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. ஜங்குக் நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்ப யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா. நானே இப்பதான்டா ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குனேன், எவன்டா அது அப்படின்ட்டு போய் பார்த்தா தட்டிட்டு இருக்காங்க. டேய் ஜங்குக்கே கதவை தோறடா, எவ்வளவு நேரமா தானே தட்டுறது, கையே வந்து கட்டையாயிடும் போல, அடே ஜங்குக்கே அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ம ஜாக் தான். ஐயோ வந்துட்டானுங்களா, என்னை உயிர் எடுக்கிறதுக்குன்னே வந்துருவானுங்க அப்படின்ட்டு ஜங்குக்கும் போய் கதவை திறந்துட்டாரு. ஆனா ஜாக் வந்து இன்னமும் போட்டு அடிச்சுட்டுதான் இருக்காரு. ஏன்னா அவரு ஃபேஸை திருந்திக்கிட்டு பின்னாடி இருக்க பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே வந்து கதவை தட்டிட்டு இருந்திருப்பாரு. அதனால பார்க்காம ஜங்கு ஃபேஸ்லயே தட்டிட்டு இருக்காரு. ஜங்குக்கு கோவமா முறைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஜாக் வந்து தட்டிக்கிட்டே, என்ன கதவு திடீர்னு சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படி திரும்பி பார்த்தா ஜங்குக்கோட நெத்திலே ஜாக்கோட கை இருக்கு. ஜாக் கையெடுத்துட்டு, ஹிஹிஹி சாரி ஜங்குக்கா,
இப்போ எதுக்கு வந்து காலங்காத்தால கதவு தட்டினேன்? நான்லாம் ஒன்றும் வந்து தொலைக்கணும்லாம் ஆசை கிடையாது. காலங்காத்தால உன்னை வந்து எழுப்பி நினைக்கிறேன். அது நானே தூங்கிட்டு தான் இருந்தேன். யோங்கி தான் இதோ பக்கத்தில் நிற்கிறான் பாரு, இவனை கேளு, இவன் தான் எழுப்பிட்டுன்னு வந்தா. யோங்கியா? என்னாச்சு யோங்கி, எதுக்கு எழுப்புன? அது என்னடா என்கிட்ட பேசும்போது மட்டும் வாய்ஸ் வந்து வரப்பாகுது, அவன்கிட்ட பேசும்போது அப்படி நார்மலா ஆயிடுது. மூடு. ஆனா உன இதை சொல்லிடுங்கடா, மூடிக்கிட்டு தான் இருக்கேன். ஜாக். ஆனா வேணா கூப்பிட்டுருங்க, ஜாக்கு பேக்குன்ட்டு வாங்கடா அப்படின்ட்டு ஜாக் திரும்பி நின்றுக்கிட்டாரு. இவன் ஒருத்தன், யோங்கி எதுக்கு கூப்பிட்டக்காங்கத்தால? ஆரமயங்க தாண்டா கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆரமயங்க கூட்டிட்டு வர சொன்னாரா? அதான் நம்ம நேத்தே முடிச்சிட்டோம்ல. அப்புறம் என்ன தெரியல, கூட்டின்னு வர சொன்னாரு, வா போலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்ப ஜாக் தான் கைய கட்டிட்டு எங்கேயும் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, சார் வரலையாமா? நாயா வரணும், நாளா வரமாட்டேன் அப்படின்னு திரும்பிக்கிறான். ஓ அப்படியா, சரி வா யோங்கி நம்ம போலாம். ஆனா ஆரம்பயங்கிட்ட சொல்லலாம். எது ஆரம்பயங்கிட்டயா? ஆமா, நீ எங்கன்னு கேட்டா ஆரம்பயம் கூப்பிட்டும் வரல அப்படின்னு நாங்க சொல்றோம். சீ, நான் எப்ப வரலன்னு சொன்னேன்? நான் வரேன். இல்லப்பா எனக்கு கோச்சிக்கிட்டே இருங்க. நீ யார் இங்க கோச்சிக்கிட்டா? நாளை கோச்சிக்கலையே. நான் கோச்சிக்கல பாரு அதேன்ட்டு ஜாக் அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு காமிக்கிறான். ரொம்ப இழிக்காதவா அப்படின்னு சொல்லி அவரே பிடிச்சி எழுதிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே அவங்க 3 பேரும் ஆரம்போட பேலஸ் தான் போறாங்க. அங்க போன ஆரம்போட பிளேஸ்ல அவர் உட்காந்துருக்காரு. அப்படியே மூஞ்சில அப்படியே பிரைட்டா ஸ்மைலோட அப்படியே பல மனுஷன் இடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. இவங்க 3 பேரும் இப்போ உள்ள போறாங்க. ஆரம்ப பார்த்துட்டு ஜாக் வந்து, என்னடா லவ் எஃபெக்ட் இங்க வரைக்கும் வேலை செஞ்சிருக்குது போல. ஆமா போல, பார்த்தாலே தெரியுது. சரி அவர் முன்னாடி எதுவும் கேட்டுக்கு வேணாம், வாங்க அமைதியா போய் நிப்போம் அப்படின்ட்டு 3 பேரும் போறாங்க. 3 பேரும் போயிட்டு ஆரம்புக்கு கிரேட் தான் பண்றாங்க. இப்ப 3 பேரும் ஆரம்புக்கு கிரேட் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து ஆரம்ப பார்த்து, ஐயா கூப்பிட்டீங்களாமே என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஜங்குக், நீ நேற்று ஒரு டாஸ்க் பண்ணல, அதான் அந்த பையனுக்கு. ஆமா, அது வந்து முடியல அப்படின்றாரு. ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. பின்னாடி நிக்கிற 2 பேருக்கு அதை விட பெரிய ஷாக்காவே இருக்கு. முடியலையா? ஆனா ஐயா எங்களுக்கு அந்த மிஷன் சக்சஸ்ஃபுல் காமிச்சிருச்சு அப்படின்ட்டு ஜாக் சொல்றாரு. மிஷன் சக்சஸ்ஃபுல் தான், ஆனா என்ன மிஷன் சக்சஸ் ஆகல. ஐயோ நான் எங்களுக்கு என்னாச்சு? ஒருவேளை ஜின்னா எங்க தான் கொடுத்ததுனால பைத்தியம் ஆயிட்டாரோ அப்படின்னு ஜாக் சொல்றான். அப்ப யோங்கி சும்மா ஒரு கார்ல கிட்டு போகுது. அப்ப ஜங்குக் தான், ஐயாங் என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சுடா, ஆனா மிஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஐயோ ஐயாங் சொல்றத கொஞ்சம் தெளிவாதான் சொல்லுங்களேன். அதாவது நேற்று நீங்க அந்த அம்பு விட்டீங்கல்ல, அந்த அம்பு 2 பேருக்கும் கனெக்ட் ஆயிடுச்சுல்ல. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஜங்குக் அப்படியே தூக்கி வாரி போடுது. இது 2 பேரும் ஒன்று சேரணுமா? நானும் அவனுமா? வாய்ப்பே இல்ல, அது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு ஜங்குக் அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். அப்ப யோங்கிதான், ஐயாங் இது வரைக்கும் நாங்க வெறும் கனெக்ட் பண்ணி மட்டும் தானே விட்டுருக்கோம், யாரையும் ஒன்னெல்லாம் சேர்த்து வச்சது இல்லையே, நீங்க என்ன இப்ப புதுசா சொல்றீங்க? ஆமாண்டா, இது வரைக்கும் நீங்க எல்லாரையும் கனெக்ட் மட்டும் தான் பண்ணி விட்டுருக்கீங்க, யாரையும் ஒன்று சேர்த்து விட்டது இல்லதான். ஆனா இந்த வாட்டி நீங்க வந்து இதுவரை கனெக்ட் பண்ணி விட்ட எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்பட்டவங்க கூட தான் பண்ணி விட்டுருக்கீங்க. ஆனா இந்த வாட்டி நீங்க பண்ணது யாருன்னே தெரியாத 2 பேரை அவங்களுக்கே தெரியாம நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுருக்கீங்களா? அப்ப அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சதானே இது முடியும். இது வரைக்கும் நீங்க பண்ண டாஸ்க்ல எல்லாருமே அவங்க பிடிச்சவங்க கூட சேர்த்து வச்சதுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க 2 பேரும் ஒன்னா செஞ்சுருவாங்க. ஆனா இதுல அப்படி கிடையாது. நீங்க 2 பேரும் வேற யாரோ தெரியாதவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கீங்க. அதுல ஒருத்தவனுக்கு லவ்னாலே பிடிக்காதவன். அப்போ அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா மட்டும்தான், அவங்க உண்ணானா மட்டும்தான் இந்த டாஸ்க் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவங்க 2 பேரும் நீங்க இப்போ ஒன்று சேர்த்து தான் வச்சாகணும். ஒன்று சேர்த்து வச்சாகணும்னா எங்களுக்கு புரியல, எப்படி அப்படின்னு ஜாக் கேட்குறான். அதுக்காரம் வந்து ஒன்று சேர்த்து வச்சாகணும்னா இப்போ நீங்கள் 3 பேரும் வேர்ல்டுக்கு போகணும்.
வேர்ல்டுக்கு போனா எப்பயே சேர்த்து வைக்கணும். போன உடனே மேஜிக் போட்டு சேர்த்து வச்சிருவீங்களா? உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? ஒரு சாதாரண அம்பு விடுறதுக்கே உங்களுக்கு 1 வாரம் ஆச்சு. இல்லை போனோடனே 2 பேரையும் சேர்த்து வச்சிருவீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆரோ விட்டீங்கல்ல, அது 2 பேரும் அவங்க தானே உங்களுக்கு தெரியுமா? ஜங்குக் தான் வந்து ஆரோ விட்டான் அப்படின்ட்டு யோங்கி சொல்றான். உடனே ஆரம் பார்த்து அவங்க 2 பேர் தானா அப்படின்னு கேக்குறான். ஜங்குக் வந்து ஆமா யங், அவங்க தான், அந்த பையனுக்கு தான் நாங்கள் ஆரோ விட்டோம், அதனாலதான் மிஷன் சக்சஸ் அப்படி காமிச்சது. சரி, அவனுக்கு ஆரோ விட்டீங்க, சரி அவன் கூட ஒருத்தனை கனெக்ட் பண்ணீங்கல்ல, அவன் யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஜங்குக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. ஜங்குக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்ப யோங்கி தான், அயாங்க அது யாரெல்லாம் தெரியல, நாங்க கனெக்ட் பண்ணி விடணும் அப்படின்னு நாங்க நினைச்சு விட்டோம். அதே மாதிரி கனெக்ட் ஆச்சு, மிஷனும் சக்சஸ் காமிச்சிருச்சு. ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அயாங், என்னடா அம்பு விட்டுருக்கீங்க, யாரு என்ன அப்பெல்லாம் பார்த்து விட மாட்டீங்களா? அதான் நாங்க சொல்றோமே, இது வரைக்கும் நாங்க ஒரு கனெக்ட் தான் பண்ணிருக்கோம், சேர்த்து வச்சதுலாம் இல்லை, எங்களுக்கு இப்பெல்லாம் நடக்கும் தெரியாதாயாங் அப்படின்னு சொல்றாங்க. டி என்னடா இப்படி அசால்ட்டா சொல்றீங்க? உங்க 3 பேரை நம்பிதான் நான் இந்த பொறுப்பு, இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்னன்னா யாருன்னு தெரியாத ஒருத்தவங்க மேல போய் ஆரோ விட்டு வந்திருக்கீங்க. இப்ப அவங்க 2 பேர் மட்டும் சேரலன்னா உங்களால லவ் காட் லவ் ஏஞ்சல் ஆங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே 3 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணனே தெரியல. அப்ப ஜங்குக் ஆரம்ப பார்த்து, அயாங் நான் ஒன்னு சொல்லணும். என்ன? அது வந்து என்னால அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆரம்க்கு செம கோவம் வருது. அவர் பார்த்து ஜங்குக்கை பார்த்து செமையா முறைக்கிறாரு. அப்ப ஆரம் வந்து, ஏன் முடியாது? எதால முடியாது உனக்கு? அது வந்து அயாங், நிறுத்து ஜங்குக், உனக்கே நல்லா தெரியும் இந்த விஷயத்துல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ சொல்றதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். நீ லவ் கார்டு ஆகிதான் ஆகணும். அப்படி ஆனா மட்டும்தான் உன் அப்பாவோட பேர் நீ திருப்பி வாங்க முடியும். உன் ஃபேமிலி பேரை நீ காப்பாற்ற முடியும். உங்க அண்ணன் பண்ண அசிங்கத்தை நீ போக்க முடியும். புரிஞ்சுக்கோ, நான் உன்னை லவ் ஏஞ்சல் ஆகிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நல்லா தெரியும். ஸோ எனக்கு எந்த ஒரு அசிங்கத்தையும் வாங்கி குத்துறாத, தயவு செஞ்சு இதை பண்ணு. ஆனா அயாங்க, இதுக்கு வேற வழியே இல்லையா? இல்ல ஜங்குக், நீங்க பண்ணிதான் ஆகணும். எப்படி? இப்ப நீங்க வேர்ல்டுக்கு போகணும், போயிட்டு அந்த பையன் யாரு கண்டுபிடிக்கணும். அந்த பையனை கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சா மட்டும்தான் உங்களோட டாஸ்க், இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டே ஆகும். இதை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது. இதை நீ பண்ணிதான் ஆகணும் ஜங்குக். உன் கையில தான் இருக்கு, நீ லவ் கார்டு ஆகுறதும் ஆகாததும். அதே மாதிரி உன் பின்னாடி 2 பேர் இருக்காங்க பாரு, அவங்க 2 பேர் லவ் ஏஞ்சல் ஆகுறதும் உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டயாங்கோட பயோடேட்டா எடுத்து அப்படியே ஜங்குக் கையில கொடுத்துட்டு, சீக்கிரம் முடி, சீக்கிரம் வேர்ல்டுக்கு போயிட்டு உன்னோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணு, அவங்க 2 பேரையும் சேர்த்து வை சொல்லிட்டு ஆரம் அங்கிருந்து போயிடுறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணினே தெரியல. இப்ப அவரோட கையில டயாங்கோட பயோடேட்டா தான் இருக்கு, அதாவது அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் அந்த மேஜிக் புக்ல இருக்கு. ஜங்குக்கு அதையே பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா, இந்த பாட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன், நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாவே போட ட்ரை பண்றேடா, சரியா? எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் நான் வேற ஒன் ஷாட் இல்லைனா நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். பை கேரட்ஸ்.